அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் ஒரு திரைப்படம் எடுத்தோம். அதில் எங்கள் டைரக்டர் ஐயப்பன் சார் இங்கே அமர்ந்திருக்காரு. அவர் மூலியமாக தான் நமக்கு சார் பழக்கம். எங்கள் ரூபன் திரைப்படத்தில் சார் கொஞ்சம் ட்ராவல் பண்ணார் எங்கள் கூட. ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து இருப்பார். அப்போ நான் வந்து சார் பாரதியார் மாதிரி இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூபன் படம்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, அதை நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னேன். எனக்கு கொடுத்த ரோலை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சது. ஒரு ஏழ்மையான பொண்ணு கஷ்டமாக எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்புக்கு வேண்டிய வேலை கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறத கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் டைரக்டர் சார் ரூபனுக்கும் வந்து அரவிந்த் பாபு சார் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்தில் அவரே பண்ணுறாரு. அப்புறம் எங்கள் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எங்கள் ஐயப்பன் சார் தான். எங்கள் ஐயப்பன் சார் மேடைக்கு வர சொல்கிறேன். வாங்க சார். மேடையில் இருக்கும் பெரியவரானவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆறுமுகான சொன்ன மாதிரி நாங்கள் ரூபன் படம் தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். அவங்க தான் நானும் சாரை பார்த்தேன். எங்கள் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக அவர் வந்துட்டு இருந்தார். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் சாரை கமிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாங்க, மியூசிக் டைரக்டர் சாரை கமிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் இவ்வளோ பெரிய கதையை பண்ணி வச்சுருக்காரு சார். உண்மையிலேயே நல்லா இருக்குது ட்ரைலரு சாங் எல்லாம். இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஐயப்பன் சாருக்கு ஒரு பெரிய ஆன்சர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நின்றுருக்காரு. அண்ணன் ஆர்வமானெல்லாம் வாலண்டியாக கூப்பிட்டாரு, வேணான்னு சொன்னார். அப்புறம் தான் நாங்கள் வர சொன்னோம் வற்புறுத்தி. இந்த படம் வெற்றியை பெறணும்ன்ட்டு நான் வாழ்த்துறேன். இதில் நடித்த பேபி நேத்ரா பாப்பா என் கூடவே 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸ்ரீ சபரி ஐயப்பனில் ஐயப்பனாக நடித்தா. ரூபன் படத்தில் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாகவே நடித்தாங்க. அவங்க ஃபேமிலியே ஒட்டுக்காக இருப்பாங்க ரூபன் படத்தில். அதுக்கப்புறம் இது 3வது படம். இதில் நல்ல லீடாக பண்ணியிருக்கா பாப்பா. இவ்வளோ ஒரு காலத்தில் பெரிய ஹீரோயினி வரணும்னு வாழ்த்துறேன். நம்ம ஆறுமுகான மனசு கூட வெள்ளை மனசு தான். அவர் யாரும் திடீர்னு திட்டமாட்டார், எதுவும் பேச மாட்டார். அவர் சினிமாவில் வந்தால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு ஒரு கோட்பாடு வச்சுட்டு இருந்தார். அதோடைய ஆசை அவருக்கு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவர் அடுத்த படம் எனக்கு பண்ணால் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. நாங்கள் காலையில் காரில் வந்துருக்கும் போது சாரும் சொன்னார், மியூசிக் டைரக்டர் சாரும், ஆறுமுகன்னு ஒரு சீன் பண்ணியிருப்பார், நல்லா இருக்கும் அந்த சீன்ட்டு எனக்கு போட்டும் காட்டினார். உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ணனும் பிற்காலத்தில் ஒரு பெரிய நடிகனாக வருவார். வாழ்த்துக்கள். சபரியை ஏற்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் ஆனோம். அது மூலிமா தான் ஏகேஆர் பிக்சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து ரூபன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆறுமுகன்னு. சார்கிட்ட என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கதை சொல்லி முடித்தோன்னே சார் வேற ஒரு ஹீரோவை சொன்னார். அப்போ என் தம்பியை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரே வச்சு நான் பண்ணுறேன்னாரு. அதுக்கு இந்த தருணத்தில் ஐயப்பன் சாருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னால் எங்கள் மியூசிக் டைரக்டரு அவர் வேறு லெவலு. அவர் இசைஞானி சார்கிட்ட இருந்தவர். அவருடைய சாங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மெலோடிஸ்லாம் தாளாடுற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சபரி ஐயப்பனில் எல்லா சாங்குமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. எல்லாமே டிஓடி சாங்கா. ரூபனில் 4 சாங்கு, ஒரு சாங் சாரே பாடியிருப்பார். அதில் கிளைமேக்ஸில் அண்டசராசனம்னு ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க. பயங்கர வைப்பாக இருக்கும் அந்த சாங்கு. ஃபைட்டு முடிஞ்சு அந்த சாங் வரும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு மெலோடி அப்பாவும் பையனுக்கும் இருக்கிற உறவு அந்த சாங்கில் காட்டியிருப்பாரு. அன்பில்லா சாங் ஒன்று. அதனால் இந்த படத்தில் அவர் சொல்லவே வேணாம். இதில் மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. இதில் வராக ரூபம் பாடின பிளேபேக் சிங்கரும் ஒரு சாங் பாடியிருக்காரு சொன்னார் சார். அவருக்கும் நான் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த டீமுக்கே என் ஒட்டுமொத்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து சக்ஸஸ் கொடுக்கணும். சாருடைய இதுவரையும் வந்த வாழ்க்கை வரலாறை பற்றியெல்லாம் சொன்னார். உண்மையிலே மெய் சிலுக்குது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றத சார் சொல்லாமல் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே
யாரோ போட்ட பாதையில் போகாமல் அவரே ஒரு பாதையை உருவாக்கின்னு அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஐயப்பன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும். ஐஏஎஸ் கண்ணம்மா வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படத்துல குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஜெயந்தி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கால பாரதி மாதிரி இருக்கிற அவர் கண்ட கனவு பழிச்சிருச்சு. நீங்க சாதிச்சிட்டீங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதுல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்க நிறைய படங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேட் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியா நடிகை சத்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வேலையில் வீட்டிருப்போருக்கும் எதிர்த்தாப்புல வந்திருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் முக்கியமா ஊடகங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐஏஎஸ் கண்ணம்மா, ஐஏஎஸ்ன்றது எல்லாருடைய கனவு. ஆனா அந்த ஐஏஎஸ் எட்டி பிடிக்கிறது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றது வந்து இதுல ரொம்ப அடித்தரப்பட்ட ஒரு கூலி தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்திலேருந்து வந்து அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை முன்னுக்கு வரா அப்படின்றதுக்கும் அதுக்கு ஊன்றுகோலா சுடர் விளக்கா இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தூண்டுகோலா இருந்தா அந்த பொண்ணால ஜெயிக்க முடியும், ஜாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் ரொம்ப அழகா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படம் அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. டப்பிங்கில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏதோ சின்ன படம்ன்றாங்க. நீங்கள் திரையில வந்து பாருங்க, இது வேற லெவல் படங்க, சின்ன படமே கிடையாது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. நீங்களும் வந்து பார்த்து நீங்க அந்த ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மேன்மேலும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். ப்ரொடியூசர் அவர்கள் நிறைய கதை வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து எங்களை போல நிறைய கலைஞர்களை வாழ வைப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசுலயே நிறைய படங்கள் லைன் அப் வச்சிருக்க நம்மளுடைய பேபி நேத்ரா அவர்கள் சில வார்த்தைகள் பேச வர போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேத்ரா. எனக்கு இது வந்து 3வது படம். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வந்து தியேட்டரில் படம் பார்க்க வேண்டும் நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஃபியூச்சர் ஹீரோயின் பேசிட்டாங்க. இப்ப இந்த படத்துடைய ஹீரோயின் பிரின்சி அவர்கள் பேச வர போறாங்க. ஓட்டுநர்ல இருந்து இயக்குனர் ஆயிருக்கிறாரு. இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுறோம். நடத்துனர்ல இருந்து இயக்குனர் ஆயிருக்காரு. இந்த வந்து இந்த போடுவாங்க, நம்பிக்கைக்கு வர அதுதான் போடணும். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் 2 சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில கொண்டு வரவங்க இயக்குனர். ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நடத்துனர். அதனாலதான் அந்த கொடுப்பாங்க. அது அவ்வளோ வேல்யூபிளான அந்த வேல்யூபிளான 2 நாள்ல நீங்க வந்திருக்கீங்க சார். அதனால அது மிகச்சிறந்த ஒரு பயணமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். முதல் படமா நீங்க முன் வந்திருக்கு. இன்னொன்று, என்னோட தம்பி விஜய், அவருக்கும் நான் குரு இல்லை, தம்பி தான், என்னோட தம்பி தான். யாருக்கும் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. நம்மளா கற்றுக்கிறது தான். முதல்ல கற்றுக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு அடுத்த போல கார்டு எடுத்தோடனே நிறைய பேர் காணாமல் போயிடறாங்க பிஆர்ஓவில். அடுத்த படம் பண்ணணும், ஒரு படமாவது பண்ணணும், அதுதான் முக்கியம். கார்டு எடுத்து முக்கியம் இல்லை, படம் பண்ணுங்க. படம் பண்ணாமல் கார்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு முக்கிட்டு நிற்காதீங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று, விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்கே காசிப்பு இல்லாத இடமே கிடையாது. உன்னை பற்றி குறைவாக பேசுவாங்க, உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு, நல்லதுக்கு காதை திறந்து வை, கெட்டதுக்கு காதை மூடி வை. இந்த 2ஐயும் செஞ்சிட்டோன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புரண்டு முன்னேறி ஒரு நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனால் இந்த 2க்கு நீ செய்தி கொடுத்துட்டோன்னா வீழ்ச்சி அங்கேருந்து ஆரம்பிக்கும்.
எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசலைல்ல, என்கிட்ட பேசல. என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்துருக்கலாம். அதனால தயவு செய்து பின்னாடி பேசுறவங்கள கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாம நமக்கு நேரடியா பேசுற மனிதர்களை அழகா கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பா இருக்கும், நல்ல பயணமா அமையும். ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு 1547 பெண்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. 1951 இருந்து 2020 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளவு பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியல. மேபி 2000 இருக்கலாம் இப்போது. அப்போ இவ்வளவு காலமும் நம்ம இவ்வளவு பேரை தான் ஐஏஎஸ்ஸா உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டா, பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டா ஆமா, அவ்வளவுதான் உருவாக்கியிருக்கோம். அதில் அட்டன் பண்ணதுல 13% தான் நம்ம வந்து ஐஏஎஸ்ஸா மாறி இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலையும் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்விங்கிறது முக்கியம். அதே போல கல்வியை சொல்லிக் கொடுக்குற அதே இடத்துல கல்வியில வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒண்ணு கிடையாது, கல்வியில தோற்று போறவங்கன்னு ஒண்ணு கிடையாது. கல்வி கற்கும் போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மதிப்பெண் கிடைக்காதவங்களுக்கு வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க, சாதிங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து படின்னு தான் சொல்லி கொடுக்குற மொழியை, படிப்புக்கு அடுத்து என்ன இருக்கு, எப்படி வாழணும், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தொழில் முனைவோரா மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க. எல்லாரும் வந்து அரசாங்க வேலைகளிலோ ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆக முடியாது. நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா, மொத்தமே 1500 பேர் தான் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அப்ப மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோட படிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு தொழில், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்களை கொண்டு போகணும். நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும். கல்வி இல்லைன்னா கவலைப்படாத, அடுத்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த டீம்ல வந்து ஒர்க் பண்ணி இருக்கிற டிஓபி கேசவன் அவர்களுக்கு, மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்கு, எடிட்டர் ராம்நாத் அவர்களுக்கு, ஆர்ட் டைரக்டர் பழனிவேல் அவர்களுக்கு, ஸ்டண்ட் கபிலன் அவர்களுக்கு, டான்ஸ் கோரியோகிராஃபி நிரோஷன் அவர்களுக்கு, மேனேஜர் SM முருகேசன் அவர்களுக்கு, ஹீரோயின் பிரின்ஸ் அவர்களுக்கு, ப்ரொடியூசர் டைரக்டர் ராஜசோழன் அவர்களுக்கு, டிசைன்ஸ் வெங்கட் அவர்களுக்கு, ஸ்டில்ஸ் காந்தி அவர்களுக்கு, PRO என் தம்பி விஜய் அவர்களுக்கு என் நன்றிகள். ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க. இந்த மேடைகள் நிறைய மேடைகளை பார்த்துருக்கு, நிறைய புகழ் பெற்றவங்க இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க, கட்டி கோடி ஆள் வரையும் சொல்லிடுவாங்க. 2 பேரும் மறந்துடுவாங்க. அவங்க தான் படம் ஆரம்பிக்கல இருந்து இருப்பாங்க, முடிவு வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க, முடிந்த பின்னும் அவங்க தான் கூட நிற்பாங்க. இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னு கூவிட்டு இருக்கிறதும் அவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஒரு மேடையில நன்றிங்கிற வார்த்தை எந்த மேடையிலையும் நான் கேட்கல. ஒண்ணு தயாரிப்பு நிர்வாகி, இன்னொன்னு PRO. இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்லி நான் கேட்டது கிடையாது. இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தது ஒரு PRO-வா இருப்பாரு, இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தது ஒரு PRO-வா இருப்பாரு. ஆனா நம்ம அவருக்கு நன்றி மறந்துடுவோம், விட்டுருவோம். அதனால இந்த மேடையில நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயாரிப்பாளர்களே உங்களுடைய கடைசி வரையும் நிற்கக்கூடிய அந்த PRO-க்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு நன்றி மட்டும் போதும். அவன் ஒன்றும் உங்ககிட்ட கோடியா சம்பாதிச்சு பெரிய ஆளாக போறதில்லை. அந்த நன்றி இருந்தால் போதும். என் நன்றி கொண்டவருக்கு உயிர்தான் உயிரில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு நன்றி. தான் கொஞ்சம் கவர்ச்சியா வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து பின்னுரிமை பத்தி நிறைய பேசினாங்க. இங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப
முடியாத காரியமா இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகளை, நிறைய படிப்புக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை கரெக்டா பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம். அதாவது நம்ம தேசமே இந்திய தாயின்னு தான் சொல்றாங்களே தவிர தந்தைன்னு சொல்றது இல்லை. அது ஒரு கவிதையே இருக்கு, ஒருத்தர் எழுதினது. அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதே மாதிரி பிரேசுடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான், கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனா அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பா இருக்கணுங்கிறது அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேரு. ஆனா எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாத்திக்கிட்டாரு அவரு. ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு விவாகரத்து கேஸு. புருஷன் பொண்டாட்டி, ஒரே ஒரு குழந்தை அவளுக்கு. இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் தீர்ப்பு சொல்லணும். குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு புருஷனும் சொல்கிறேன், ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இருக்கிறது ஒரு குழந்தை. ஜட்ஜி வேற வழியில் தீர்ப்பே சொல்லி ஆகணும். ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குறிச்சிட்டாரு. ஸோ இந்த காரணிகள் எல்லாம் சொன்னார். எதுக்காண்டி என்ன, வாழ்க்கையெல்லாம் என்ன, வாழ்வியல் என்ன, சமூகம்னா என்ன எல்லாம் சொல்லிட்டு, ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில் அவன் கோண்டில் இருந்த அந்த புருஷங்காரன் சொல்கிறான், ஐயா அப்படிங்கிறான். என்னன்னு கேட்குறாரு. ஐயா நீங்கள் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான். உடனே பேனாவை மடிச்சு வச்சுட்டு கேளுப்பா அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், ஐயா ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகிறேன், என் கார்டு எடுத்து உள்ளே சொருகுவேன், சொருகிட்டு நம்பர் போடுவேன், பணம் வரும், பணத்தை நான் எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன், இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா, இதுக்கு பதில் சொல்லுங்கிறான். ஜட்ஜி மயக்கம் போட்டுறாரு.